இவங்களே பெண்களுக்காக நீங்க வந்து பஸ்ல உங்களுக்கு ஃப்ரீயா தரும். ஆனா இதே திமுக அமைச்சர் பெண்கள் பார்த்துட்டு ஓசியில தானா போற, அப்புறம் என்ன அவனுக்கு கேடுன்னா வந்து கேட்கிறாங்க. பெண்கள் பார்த்தா ஓசியில போறீங்களா, நீங்க கேட்டீங்களா? ஆனா உங்களுக்கு பார்த்து ஓசியில போறோம். அப்ப நீங்க வாக்கு சேகரிக்கும் போது பெண்கள் கிட்ட சொல்ற வார்த்தைகள் வேற. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுடைய மான மரியாதை அதை பத்தி கவலை கிடையாது. பெண்கள் பார்த்து நீங்க யோசியில போல நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும். இது பெண்கள் பார்த்துட்டு ஒரு அமைச்சர் சொல்றாரு, நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதனால லிப்ஸ்டிக் போட்டுட்டு நீ அழகா சுத்திட்டு தெரியல. ஏமா பெண்களுடைய அழகு வந்து என்ன முகத்துல பூசுறாங்க அது கிடையாது. பெண்களுடைய அழகு வந்து அவங்களுடைய தைரியம். பெண்களுடைய அழகு வந்து எந்த வேலை செய்ய முடியும். பெண்களுடைய அழகு வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னா நிச்சயமாக இந்த நாடு காப்பாற்ற முடியும். பெண்களுடைய அழகு அம்மா ஜெயலலிதா கொடுத்த தைரியம் உங்களுக்கு. ஒரு பெண் அழகுனா என்ன, ஒரு அம்மா ஜெயலலிதா அவர்கள் பார்க்க சொல்லுங்க. இதுதான் பெண்ணுடைய அழகு. உங்க வீட்டுல ஒரு பெண் இருக்கும் போது நீங்க வெளியில பெண்கள் பார்த்துட்டு ஒரு அமைச்சர், இங்க எல்லாருக்கும் தெரியும் அமைச்சர் பார்த்து எவ்வளவு அசிங்கமாக பேசிட்டாரு பெண்கள் பற்றி. பெண்கள் தான் உங்களுக்கு அவ்வளவு இதுவா போச்சா? பெண்கள் பார்த்து நீங்க நினைக்கும் போது அவங்களுக்கு நாங்க வாரி கொடுக்குறோம், நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே பெண்கள் பார்த்து அவங்களுடைய இடத்தை பார்த்து நீங்க கேவலமா பேசுறீங்க. பெண்கள் வந்து ஆசைப்பட்டது பணம் மட்டும் இல்ல, பெண்கள் ஆசைப்பட்டது சம உரிமை. பெண்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த மரியாதை. அது மட்டும்தான் பெண்கள். உங்களுக்கு மரியாதை கொடுத்தா நீங்க முன்னிருப்பீங்க. உங்களுக்கு தைரியம் கொடுத்தா நீங்க சொந்த காலை நிறுத்தீங்க. உங்களால முடியும் அந்த ஒரு வார்த்தை. ஆனா இவங்க சொல்றது இல்லை. ஏன்னா என்னைக்கு வந்து பெண்கள் முன்னேறாங்களோ அன்னைக்கு இவங்க பின் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும்.